ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சப்பாத்தி அண்ட் பூரிக்கு நான் பூரிக்கு தான் செஞ்சுருக்கிறேன். சாப்பாட்டுக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலையை வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் காலையில் செய்கிறதுக்கு. சரிங்களா, இப்போ வந்து ஒரே ஒரு பெரிய பட்டைங்க, கிராம் வந்து ஒரு 3, அப்புறம் பெருஞ்சீரகம், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், சரிங்களா, வரமிளகாய் ஒரு 3 போட்டு இதை வந்து எண்ணெய் ஊற்றாமல் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். சரிங்களா, வறுத்துட்டு அதுக்கப்புறம் இது கூடயே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சரிங்களா, ஒரு 2 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அதாவது ஒரு 35-40 சின்ன வெங்காயம் வரும்னு வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் போட்டால் கொஞ்சம் இனிக்கும், அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா, 2 தக்காளி போட்டுக்கலாம். 2 மொத்தமாக வந்து ஒரு 3 தக்காளி, 2 தக்காளி வந்து வணக்கிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு தக்காளி போட்டுக்கலாம். சரிங்களா, நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வணங்கினோடனே வந்து நீங்கள் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 5 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஓகேங்களா, போட்டுட்டு மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதுக்குள்ளேயே போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு. போட்டுட்டு தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாங்க. போட்டு அதை நல்லா வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறது தான். அதுக்கப்புறம் குழம்புக்குள்ள ஊற்றிக்கலாம். சுண்டல் வந்து ஒரு 6-7 விசில் விட்டு வச்சுருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் குழம்பு தாளிச்சிக்கலாம். வாங்க, நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா. செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய். சரிங்களா, அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 5-6 போட்டுக்கலாம். சரிங்களா, நான் ஒரு தக்காளி தாளிக்கிறதுக்கு வச்சுருந்தால அதையும் போட்டுக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு வெங்காயமும் தக்காளியும் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா, நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். பாருங்கள், தக்காளியும் போட்டாச்சு. தக்காளி போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அது நான் எடுக்கல. 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நம்ம வேக வச்ச சுண்டல், தக்காளி வந்து ரொம்ப வேகணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக வந்தாவே போதும். லைட்டாக வந்தோடனே நம்ம வந்து சுண்டலில் ஊற்றிக்கலாங்க. சுண்டல் வந்து ஒரு 6 விசில் விட்டு வச்சுருக்கிற சுண்டலை வந்து ஊற்றியாச்சு. தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் அரைச்சி மசாலா ஊற்றுவோம்ல, அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாங்கிறதுக்காக நான் வச்சுருக்கிறேன். சரிங்களா, இப்போ அரைச்சிருக்கிறத ஊற்றிக்கலாம். மசாலா ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் இதுக்குள்ளே. சரிங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சப்பாத்தி பூரிக்கு. நான் வந்து சாப்பாட்டுக்குமே சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்குது. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். சரிங்களா, தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது, அப்புறம் ரொம்ப சுண்டிகிட்ருக்கும். இது வந்து தண்ணியாட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும், ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக லைட்டாக ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷங்க, 10 நிமிஷம் கொதிக்கட்டும். ரொம்ப 10 நிமிஷம் கூட தேவையில்லை, ஒரு 8-9 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். அருமையான குழம்பு தயார். வருங்க, மல்லி இலை தூவி இறக்கணும்னா கடலைக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். என்னோடய சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் பச்சையாக போட்டோம்னா அருமையாக இருக்கும். கருவேப்பிலையும் நீங்கள் ஓட்டுக்குங்க. சரிங்களா, அழகாக இருக்கும். டேஸ்ட்டு வந்து அப்படி சூப்பராக இருந்தது. சரிங்களா, நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதா, எப்படி இருக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். பூரிக்கு பாருங்கள், நாங்கள் பூரிக்கு தான் செஞ்சோம். அருமையாக இருந்தது. சரிங்களா, சூப்பரான டேஸ்ட்டில் இருந்தது. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள்.